சிவகுமார் ஃபேமிலியோட எல்லா ஆண்களுக்கு ஒரு பிக் வணக்கம். இந்த 10 வருஷத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு தோசை போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு காஃபி போடுறேன்னு சொன்னா கூட சூர்யா ஓடி போறாங்க, தேவி முருகா வாங்க காஃபி போடுங்க அப்படி சொல்றாங்க. அது நான் வேணும்னே பண்ணல, அது நிஜமாவே வரல. ஒரு சப்பாத்தி அண்ட் தோசைக்கு நடுவில் எதுவும் வந்துருச்சு. சூர்யா காலையில் வண்டி வரைக்கும் வந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஷூட்டிங் அனுப்புவாங்க. ஏன்னா நான் தான் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், ஸோ நான் தான் முன்னாடி போவேன், அவங்க அப்புறமா போவாங்க. உங்களுக்கு எல்லாமே தமிழ் தெரிஞ்ச அவ்வளோ நர்வஸ்னஸ் இருந்துச்சு, எனக்கு தெரியாமல் இருந்து நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கு. ஒரு சின்ன மெசேஜ் டு ஆல் த டைரக்டர்ஸ், தயவு செஞ்சு ப்ளீஸ் பெண்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற லேடிஸ் மாதிரி கேரக்டர்ஸ் கொடுங்க. நீங்கள் ஒரு ஹீரோக்கு 4 ஹீரோயின்ஸ் வச்சுக்கினா இந்த யூத் வில் திங்க் இட் இஸ் ஓகே டு ஹேவ் 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் போதும். ஒரு வணக்கம். இவ்வளோ அழகான தமிழ் கேட்டுட்டு இப்போ நீங்கள் ஏன் தமிழ் கேட்க போகிறீங்க? ஆனால் ஊர்வஷி மேம் சொல்ல மாதிரி நான் பேசலை. ஃபர்ஸ்ட் சில தேங்க்யூ சொல்லணும் ஃபேமிலிக்கு. யூஸ்வலாக லேடிஸ் ஒர்க் பண்ணுறப்போ லேடிஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அம்மா, சூர்யாவோட அம்மா, என் அம்மா, அவங்க கார்த்தியோ சூர்யா சேர்த்து இப்போது எனக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லஞ்ச் அனுப்புகிறாங்க. என்னோடய அம்மா இன்றைக்கி வந்திருக்காங்க. மம்மி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ மாம், வெரி ஸ்பெஷல் டே. நக்மா அக்கா வந்திருக்காங்க. அவங்க இல்லைன்னா இந்த ஐ வுடன்ட் ஹவ் பின் இன் திஸ் கரியர். அவங்க சப்போர்ட் இல்லாமல் இங்கே இருக்கவே முடியாது. மெயினாக இந்த ஃபேமிலியோட ஆண்களுக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பெண்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் வித் அப்பா. காலையில் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, பூஜை இருந்தாலும் சரி, இல்லை பசங்க ஸ்கூல் போகிற டைம் இருந்தாலும் சரி, அப்பா எனக்கு ஒரு தம்ஸ் அப் சைன் காமிச்சிட்டு வேலைக்கு போக சொல்லுவாங்க. கோ கோ என்ஜாய், டூ யுவர் ஒர்க். ஸோ அப்பா தேங்க்யூ அந்த பாசிட்டிவிட்டிக்கு, ஃபார் ஆல் தட் பூஸ்ட். அப்பாவுக்கு ஒரு பெரிய நன்றி. சூர்யா காலையில் வண்டி வரைக்கும் வந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஷூட்டிங் அனுப்புவாங்க. ஏன்னா நான் தான் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், ஸோ நான் தான் முன்னாடி போவேன், அவங்க அப்புறமா போவாங்க. ஸோ கார்த்தி ரொம்ப சாதாரணமாக வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு அண்ணி ஐசாங்க சாங் என் மகளிர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. கார்த்தி, இட்ஸ் நாட் சச் அ ஸ்மால் திங், இட்ஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் திஸ் ஃபில்ம். ஸோ சிவகுமார் ஃபேமிலியோட எல்லா ஆண்களுக்கு ஒரு பிக் வணக்கம். ஒரு பெண் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இப்போது மகளிர் மட்டும் இந்த படத்தில் ஐம் பிளேயிங் பிரபாவதி, டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர், அது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் பிரம்மாக்கே தெரியாமல் ஆக்சுவலி ஒரு கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ரோலுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த 10 வருஷத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு தோசை போட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் அது நான் வேணும்னே பண்ணல, அது நிஜமாவே வரல. ஒரு சப்பாத்தி அண்ட் தோசைக்கு நடுவில் எதுவும் வந்துருச்சு. பட் தேங்க்யூ சூர்யா ஃபார் மகளிர் மட்டும். தேங்க்யூ ஃபார் ஈட்டிங் தட் தோசை. அந்த தோசை சாப்பிட்றதுக்கு தேங்க்யூ. அம்மாவுக்கு தெரியும், மேரேஜ்க்கு நெக்ஸ்ட் டே தான் ஒரு காலையில் ஒரே ஒரு தோசை போட்டு அதுக்கப்புறம் அம்மா வேண்டான்ட்டாங்க. இப்போ ஒரு காஃபி போடுறேன்னு சொன்னால் கூட சூர்யா ஓடி போகிறாங்க, தேவி முருகா வாங்க காஃபி போடுங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் தேங்க்யூ சூர்யா, நிஜமாவே. இஃப் யூ ஆர் நாட் தேர், சூர்யா இல்லைன்னா இன்னைக்கு இங்கே இருக்க முடியாது. தேங்க்யூ சூர்யா. பிரம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், நீங்கள் மேபி தப்பாக இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயினோட இருக்கிற வயசு விட கம்மியான வயசோட ரோல் கொடுக்குற முதல் டைரக்டர் பிரம்மா தான். நிஜமாவே இந்த ஒரு தாட்டுக்காக பிரம்மாக்காக கை தட்டணும். இட்ஸ் அ வெரி நியூ தாட். ஏன்னா போக போக ஹீரோஸ் தான் யங் ஆகிட்டே இருக்காங்க. ஹீரோயின்ஸ் 30க்கு அப்புறம் தே ஆர் கன்சிடர்ட் ஓல்டு. ஸோ தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் மீ திஸ் நியூ இமேஜ். ஏன்னா வர பீப்புள் எல்லாமே தி ஒன்லி ஆஸ்க் மீ டு டூ, எனக்கு ஐ லவ் டு டூ இட், பட் அவங்க வந்து தே வர் ஒன்லி ஆஸ்க் மீ டு டூ ரோல்ஸ் ஆஃப் மதர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஹூ ஆர் 12, 14 அந்த மாதிரி ரோல்ஸ் தான் வருது, நிஜமாவே சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் மீ பேக் த யூத் விச் இஸ் ஆல்ரெடி தேர் நினைக்கிறேன்.
பிரம்மா ஸ்கிரிப்டோடு வந்தாங்க, அது ஒரு பெரிய விஷயம். வந்துட்டு he said ஜோ இந்த மாதிரி we have to look unmarried. அப்புறம் பைக் ஓட்டணும். அப்போவே நினச்சேன் இந்த ஸ்கிரிப்டே தேவையில்லை, this director is going to be amazing. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க. he looks at women in a very different way. so thank you Brahma. again உங்களுக்கு எவ்வளோ வாட்டி தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. thank you Brahma. and இந்த படத்தோட கேமராமேன் மணி. ஸோ ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிமில் பிக் பட்ஜெட்டில் ஒரு விதவுட் எனி டைம் ரெஸ்ட்ரெயின் ஒரு அழகான லைட்டிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். that's not a big achievement. பட் ஒரு ஸ்மால் ஃபிலிமில், சாரி தப்பாக சொல்லிட்டு, ஸ்மால் ஃபிலிம் இல்லை, இது ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில், இது ஒரு பெரிய படம் தான். ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் ஒரு நாளில் 2-3 சீட் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு 2 ஷாட்டுக்கு நடுவில் 5-10 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த 10 மினிட்ஸில் வித் த லெஸ் காஸ்ட் ஆஃப் லைட்ஸ், வித் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆன் த செட், அந்த 10 நிமிஷத்தில் மேஜிக் கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் மணி அந்த மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ மணி. ஏன்னா நிஜமாகவே அந்த வண்டியில் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே we have shot 3 to 4 scenes in a go. ஒரு பாதி சைடில் கேமரா வச்சுட்டு பேசுங்க ஓடுறவங்க பேசுங்க. சில டைம்ஸ் வண்டி ரிவர்ஸ் பண்ணி we have இந்த சேம் லொக்கேஷன் எடுத்துருக்கோம். அதை சொல்லக்கூடாது ஆக்சுவலி. பட் சேம் லொக்கேஷனில் we have taken the shot. Light is going, there is no time, no budget to shoot the next day, the same thing. So thank you Mani. Today's hero Gibran. எனக்கு இந்த படத்தோட எல்லா சாங்ஸ் பிடிச்சிருக்கு. பட் முக்கியமான அந்த இந்த 3 ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ளாஷ்பேக் பிட் சாங்ஸ் வரும், 30 செகண்ட் சாங்ஸ். அது காமிக்கல எனக்கு. தோஸ் ஆர் மை ஃபேவரட் ட்ராக்ஸ். ஆக்சுவலி பிரம்மா கிட்ட கேட்டேன், பிரம்மா இஸ் இட் ஆர் தீஸ் ஓல்ட் தமிழ் சாங்ஸ்னு. ஹீ செட் நோ ஜோ, இது we've recreated those melodies. அந்த மாதிரி மெலடிஸ் ஐ டோன்ட் திங்க் they exist today. So Gibran, fabulous for trying to create the old melodies, and those are my favorite songs. நீங்கள் இன்னொரு படம் பண்ணுறீங்க, ஃபீமேல் சென்ட்ரிக் படம், நயன்தாராவோட படம் பண்ணுறீங்க அறம். all the best for that, and thank you so much for supporting female centric films. So இந்த படத்தோட ப்ரொடியூசர் கிறிஸ்டி அண்ட் ராஜா, 2 பேர் தேங்க்ஸ் சொல்லணும். they've really taken care of us. I think ஒரு பெரிய ஹீரோஸ் whenever I worked in their films, அதை விட இங்கே தான் ஒரு நல்ல ஹோட்டல்ஸில் தங்கியிருக்கோம். So thank you Christy and Raja for this. கடைசியில் டுடேஸ் மகளிர் மட்டும் ஆடியோ. ஸோ பெண்கள் பற்றி, அவங்க பொசிஷன் பற்றி ஏதாவது பேசலாம்னு நினச்சேன். ஸோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும், பீயிங் அ உமன். இருங்க சாரி, அந்த 3 வெட்ரன்ஸ் லேடிஸ் பற்றி பேசல. ஊர்வஷி மேம் இன் சீனியாரிட்டி. ஊர்வஷி மேம் நீங்கள் இல்லைன்னா அந்த செட்டில் லைஃபே இருக்காது. நீங்கள் இல்லைன்னா அந்த செட்டில் அந்த பாண்டிங்கே இருக்காது. அவங்க கேரவேனில் உட்கார மாட்டாங்க, எப்போவுமே வெளியில் வந்து உட்காந்துட்டு லஞ்ச் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் எல்லாமே வந்து வீல் ஸ்டார்ட் ஜாயினிங், அண்ட் அப்படி தான் we were all eating lunch together in the set. ஸோ ஊர்வஷி மேம் நிறைய கற்றுருக்கேன் மேம் உங்ககிட்டலேருந்து. ரிஹர்சலில் பண்ணாமல் டேக்கில் தான் பண்ணணும் ஆக்ஷன். அது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் கோப்பிங் அப் வித் ஊர்வஷி மேம். எல்லா பற்றியும் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரீ பற்றி பேசுவாங்க, அதோட மெடிசினல் குவாலிட்டி, பக்கத்தில் இருக்கிற எல்லா, ஷீ ஹேஸ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் நேச்சர். அப்புறம் ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய தெரியும் அவங்களுக்கு. அப்புறம் எல்லாமே ஃபைன் ஆர்ட்ஸ் பற்றி. அவங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா பாடுவாங்க, பாடிட்டே இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ ஊர்வஷி மேம், அ பண்டல் ஆஃப் டேலண்ட். தேங்க்யூ மேம் for doing a film in 2D. தேங்க்யூ மேம். பானுப்ரியா மேம் இங்கே இல்லை, ஆனால் ரொம்ப அழகுனா அவ்வளோ அழகாக இருக்காங்க படத்தில். அண்ட் ஃப்ராங்காக சொல்லணும்னா அவங்க டப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க டப்பிங் வாஸ் த பெஸ்ட் அக்கார்டிங் டு மீ. மிஸ்ஸிங் பானுப்ரியா மேம். சரண்யா மேம் உங்களுக்கு தான் ஆக்சுவலி இந்த ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் யூ ஹாவ் அ ஃபேமிலி, அதே சமயத்தில் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் யூ ஆர் ரன்னிங் அ டெய்லரிங் யூனிட், அண்ட் ஒரு நிறைய பெண்களுக்கு யூ ஆர் கிவிங்
லைவ்லிஹுட், ஒரு ஜாப் கொடுக்குறீங்க, யூ கிவிங் தம் அ ஸ்கில். உங்கள் 2 டாக்டர்ஸ் மெடிசன் பண்ணுறாங்க, அந்த ப்ரெஷர் எனக்கு தெரியும் இப்படி இருக்கும். ஏன்னா இப்போ தான் வி ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டட், என் பசங்க இப்போ 5th and 2nd 3rd ஸ்டாண்டர்டில் தான் வந்திருக்காங்க. அந்த ப்ரெஷரோட யூ ஆர் டூயிங் ஆல் தீஸ் 4-5 டாஸ்க். நீங்கள் தான் ஆக்சுவலி லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ இந்த 3 லேடிஸ்க்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த 3 லேடிஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் தெம். அண்ட் ஃப்ராங்காக இன்றைக்கி சொல்கிறேன் எல்லாருக்கும் முன்னாடி, என்னோட இருக்கிற ஜெனரேஷனோட கேர்ள்ஸ் அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு தெரியாது, பட் என்னோட ஜென்ரேஷன் இன்க்ளூடிங் மீ, நமக்கு பாதி கூட தெரியாதுமா. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற என்ன சொல்கிறது, அந்த டேலண்ட்டில் இஃப் யூ கம்பேர் பண்ணும்போது நமக்கு பாதி டேலண்ட் கூட கிடையாது. ஸோ ஐ கேன் ஒன்லி தேங்க் பிரம்மா ஃபார் மேக்கிங் மீ ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம் ஃபார் டூயிங் அ ஃபிலிம் வித் 2D. 2Dக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே தமிழ் தெரிஞ்ச அவ்வளோ நர்வஸ்னஸ் இருந்துச்சு, எனக்கு தெரியாமல் இருந்து நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கு. சரி இருங்க. ஓகே, கடைசியில் இப்போது விமன் பற்றி ஏதாவது பேசலாம்னு நினச்சேன். ஸோ ஒரு சின்ன மெசேஜ் டு ஆல் த டைரக்டர்ஸ் who direct all the big hero films, Meena. This is a message for all of them. தயவு செஞ்சு ப்ளீஸ் பெண்களுக்கு உங்கள் படங்களில் ப்ளீஸ் கிவ் தெம் சம் டிக்னிட்டி. ஒரு வேர்ட் தேடுறாருங்க. ப்ளீஸ் கிவ் தெம் சம் டிக்னிட்டி. உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் அம்மா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுற்றி இருக்கிற லேடிஸ் மாதிரி கேரக்டர்ஸ் கொடுங்க. அது இட்ஸ் பிக். ஹீரோஸ்க்கு கோடிக்கணக்கில் தெர் ஆர் ஃபேன் ஃபாலோவர்ஸ். அண்ட் அவங்க சொல்கிற டயலாக்ஸ், அவங்க பண்ணுற ஸ்டைல், அவங்க போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே ஜனங்கள் காப்பி பண்ணுவாங்க, யூத் காப்பி பண்ணுவாங்க. அண்ட் வி ஆர் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் இஸ் ஹேப்பனிங் டு விமன் ஆல் ஓவர் இந்தியா. அண்ட் ஐ திங்க் cinema has a big impact on women, on youth, sorry. Cinema has a big impact on youth. And please அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் மாதிரி யூ won't give them dresses, எனக்கு தெரியும். பட் அட்லீஸ்ட் மென்டலாக கொஞ்சம் அறிவாளியான கேரக்டர்ஸ் கொடுங்க. இதை காமெடியன்ஸோட பக்கத்தில் நின்று வச்சுட்டு டபுள் மீனிங் டைலாக்ஸு, அப்போது இன்ட்ரடக்ஷன் சீனில் கேவலமான இன்ட்ரடக்ஷன் சீன்ஸு, அப்புறம் அது ஷேம்லெஸ்லி ஒரு ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்கிறது. ப்ளீஸ் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்கள். பிகாஸ் இட் ஹேஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த யூத். நீங்கள் ஒரு ஹீரோக்கு 4 ஹீரோயின்ஸ் வச்சுக்கினா the youth will think it is okay to have 4 girlfriends. ஸோ ப்ளீஸ் ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் போதும் ஒரு படத்தில். ஏன் இப்படி 2, 3, 4 போயிட்டே இருக்கு? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மெசேஜ் டு த டைரக்டர்ஸ். Please, let's make good films. Let's be socially responsible for the women in our country. And this really has a big impact. Nandri Vanakkam. எல்லாருக்கும் வணக்கம். பயமுறுத்தி ஸ்டேஜ் மேலே கூப்பிட்றாங்க. ஓகே, ரொம்ப வெரி நைஸ் மொமெண்ட். அதாவது ஒரு படம் கதை என்கிட்ட சொல்லும்போது அந்த படம் எங்கே ஷூட் பண்ணுறாங்கன்றது என்னுடைய முதல் கொஸ்டினாக இருக்கும். அது ரொம்ப காரைக்குடின்னு சொன்னாலே காரில் இவ்வளோ நேரம் போகணுமா, தேனின்னு சொன்னால் காரில் இவ்வளோ நேரம் போகணுமா இப்படின்னு கேட்குறது. அப்படி கேட்குற ஆள்கிட்ட இந்த ஹிஸ்ட்ரியிலலாம் படித்த பேர் ஜான்சி, ஆக்ரா, சித்ராகுட்டுனா சொன்ன பயந்து அதுக்காகவே இந்த படம் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்போது என்னை பிரம்மா சார், கிறிஸ்டி எல்லாரும் பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணாங்க. இல்லை நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம், எனக்கு அந்த ஊருக்காகவே இந்த படம் பண்ணக்கூடாதுன்ற பயந்து ட்ராவல்லாம் போகணுமே வீட்டை விட்டுட்டு போகணுமே இப்படிலாம் நினச்சேன். பட் இப்போ யோசிக்கிறேன், நல்ல காலம் நான் ஒத்துக்கிட்டேன்ட்டு. இல்லாட்டி ஒரு நல்ல படம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த பிரம்மா சாருக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் கிறிஸ்டி, 2D எல்லாமே வெரி நைஸ் குரூப். ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் உமன் சென்ட்ரிக், அதாவது பெண்களுக்கு பெண்களுடைய முக்கியத்துவம், பெண்களை பற்றி எடுத்த ஒரு படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் ஒரு ரெகுலர் ஸ்டோரி இல்லாமல் அந்த மாதிரி எடுக்கலைன்னா நல்லா அது எப்படி வரும் அப்படின்னு பயப்படுற ஒரு காலகட்டத்தில் இல்லை இதுதான் என் கதை,
இதைத்தான் நான் எடுப்பேன், அது வந்து நல்லா வரும், நான் அந்த கதைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கதைக்கு யார் சூட் ஆகிறாங்களோ அவங்கள தான் நான் போடுவேன் அப்படின்னு நினச்சி எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவான டைரக்டர் படத்தில் நடித்ததுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த தெளிவுக்காகவே அந்த படம் நல்லா ஓடணும். ஏன்னா இது வந்து உண்மையை சொல்லியிருக்காங்க, நிறைய விமனை உசுப்பேத்தியிருக்காங்க. அண்ட் நிறைய மென்னுக்கு வந்து இதை பார்க்க, ஆக்சுவலாக நான் ஒரு மேன் சப்போர்ட்டர் தான். எனக்கு எப்போ என்ன தோணுன்னா, ஆண்கள் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க, இல்லாட்டி இந்த அளவுக்கு பெண்களால் வந்திருக்கவே முடியாது வாழ்க்கையிலன்னு தான் நான் நினைப்பேன். இன்னைக்கு நான் இங்கே இருக்கேனாலே என்னுடைய கணவர் சப்போர்ட் பண்ணலன்னா என்னால் வந்திருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஆண்களும் இதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க 100%. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. முக்கியமான விஷயம் அது சொல்லலாமா தெரியலையே, ரகசியம் சொல்லலாமான்னு தெரியலையே, சொல்லலாமா சொல்ல வேணாமா? இல்லை, அதாவது ப்ரொடியூசர் சைடில் தான் கேட்கணும், சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே. அதாவது கார்த்தி பாடினதை பற்றி மட்டும் சொல்கிறாங்க, நாங்கெல்லாம் பாடினது சொன்னீங்களா இல்லையா? இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே. அப்போ நாங்கெல்லாம் ஆளே இல்லையா? நாங்களும் பாடியிருக்கோம்ல. நான், ஊர்வஷி, பானப்பிரியா 3 பேருமே பாடியிருக்கோம் இதில். ஸோ பெண்களுக்காக எடுத்த படத்தில் பெண்கள் பாடினதை சொல்லாமல் கார்த்தி பாடினதை மட்டும் எப்படி சொல்லலாம்? என்னது? இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஓகே, அதனால நாங்க பாடணுன்றதுக்காக கிளப் பண்ணுங்க. எப்படி? தேங்க்யூ. நான் இது 2வது முறையாக பாடியிருக்கேன். ஆக்சுவலாக நான் என்னமோ நடக்குது ராஜபாண்டி இயக்கத்தில் ஒரு படம் பாடியிருக்கேன். அந்த படத்தில் இது நான் 2வது தடவையாக பாடியிருக்கேன். ரொம்ப பயந்து நான்லாம் பாட முடியுமா அப்படின்னு எவ்வளவோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணேன். என்னை இழுத்து கொண்டு மாட்ட வச்சுட்டாங்க. ஐ ஷுட் சே அது வந்து மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பெரிய ஓஹோ பண்ணணும் ஆக்சுவலாக. அண்ட் டைரக்டருக்கும் அதில் ஒரு பெரிய கை இருக்குது. அதனால் தேங்க்யூ ஸோ மச். என்னை பாட வச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இதெல்லாம் வந்து லைஃப் டைமில் வந்து நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த படத்தில் நான் பாடியிருக்கேன். பாடும்போது என்ன நடந்தது, 2 நாள் முன்னாடியிலேருந்து எனக்கு கரெக்டாக பாட கூப்பிடும்போது தொண்டை கட்டின மாதிரி இருக்கும். நாளைக்கு பாட வரீங்களான்னு கூப்பிட்டா இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது, நான் வரவே மாட்டேங்குது தொண்டை. நான் செல்லதுரைக்கு இல்லை எனக்கு இன்னைக்கு பாட முடியாது, நாளைக்கு பாட முடியாது, நாளான்னைக்கு பாட, எப்போ கூப்பிட்டாலும் அப்போ தான் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் பயந்து பாடியிருக்கேன். நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, தெரியல. அதனால் நாங்களும் பாடியிருக்கோம். ரைட், தேங்க்யூ வெரி மச். வணக்கம். நான் ராஜா கிட்ட வார்னிங் கொடுத்து வந்தேன், இங்கே ப்ளீஸ் என்னை கூப்பிடாதீங்க, பேச சொல்லாதீங்க அப்படின்னு. வெரி பேட். பட் ஐ எம் ஸோ ப்ரவுட். எனக்கு வந்து இப்போ நான் ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது இட்ஸ் ஈஸி, ஏன்னா அது டெய்லி நான் பெண்ணுன்றதுனால. பட் இயக்குனர் பிரம்மா வந்து இப்படி இவ்வளோ அழகாக பேசுகிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஒரு பெண்ணை வந்து அடிக்கிறதோ இல்லை வந்து க்ளோத்ஸ் இல்லாமல் வந்து ஆபாசமாக ஆட வைக்கிறதோ அதுதான் வழக்கமாக இருக்குது. பட் அதையும் மீறி ஹிஸ் டாக்ட் ஸோ பியூட்டிஃபுல்லி அபவுட் சம்திங் தட் எஃபெக்ட்ஸ் மீ. ஒரு 17 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து போராடி முன்னுக்கு வரும்போது ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தட் ஃபில்ம். அண்ட் ஜோ வந்து கல்யாணம் ஆகி குழந்தைங்களை பெற்று கம்மியாக பேசு சாரி, பட் ஐ திங்க் ஜோ coming back like this. Okay. Joe coming back like this and doing cinema like this, it is fantastic. She's not coming back like some character artist or coming after marriage to do something behind. illa munna ninnu ஒரு ஃபிலிமில் ஒரு ஹீரோ மாதிரி ஆடி இருக்காங்க. ஐ லவ் இட். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த விழாவோட நாயகன் மிஸ்டர் ஜிப்னாரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். பிரம்மா சார்கிட்ட அந்த கதையை கேட்டுட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு பிஜிஎம் இருந்தால் நல்லாயிருக்கும் பிரம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிஜிஎம் கொடுத்துருந்தாரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா என்னோடய ப்ரொடியூசர்ஸ் கிறிஸ்டி அண்ட் சூர்யா சார் எல்லாருக்கும் நன்றி. எப்படி பேசுறது
இதை எடுத்து விட்டா நிறைய இருக்குது. ஒரு நான் 2 சீனை கொடுத்து எடுத்து கொடுன்னு சொன்னால் கதை நல்லா எடுத்து கொடுத்துடலாம். பேசுறது வராது அப்படின்னா தண்ணி வேணும். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, குற்றம் கடிதலில் ஒர்க் பண்ண வர இந்த படத்துக்கும் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கே பெருமையாக இருக்குது. ஏன்னா இப்போது அடுத்த மாதம் மதர்ஸ் டே வருது. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு உமன் எம்பவர்மெண்ட் பற்றி ஒரு அழகான படம் மகளிர் மட்டும். இது ஆல்ரெடி ஜெயிச்ச டைட்டில். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு 3 பேர் ரகலை பண்ண ஒரு படம். ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது டைரக்டரோட ஒரு அழகான தாட் தெரியுது. ஒரு ப்ரைமரி கலர்ஸ் 3 வச்சுருக்காரு, ப்ளூ, க்ரீன், ரெட்டுன்னு. அதுதான் முதல் அக்கு மாதிரி 3 கலர்ஸு. ஸோ அம்மா இல்லைன்னா யாரும் இல்லை, ப்ரைமரியான விஷயங்கள் பெண்கள் இல்லைன்னா யாரும் இல்லை. ஒரு அம்மாவோ ஒரு தங்கச்சியோ ஒரு ஒய்ஃபோ இல்லைன்னா யாருமே இல்லை. அந்த விஷயங்களை வெளியில் எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு தூதுவன் வேணும். அது சூர்யா சார் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அதை அழகாக சப்போர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு அந்த 2Dக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஜிப்ரன் ஒரு எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். அவர் சொன்ன மாதிரி வெரி கிரேட் கம்போசிஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட. ஸோ இந்த படத்தில் அந்த 2 பாட்டுமா ரொம்ப சிறப்பாக இருக்குது. I wish the entire team all the very best. God bless. ஆக்ஷன் காமெடி பண்ணு. நல்லா பயந்து போய் வசந்த் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்க, என்ன செஞ்சுட்டு இருக்க, காமெடி நல்லா வரணும். ஐயோ பொசிஷன் ஒரு சத்தம் போடுவார். ஐயோ நான் அந்த ரகசியத்தை யாருக்குமே தெரிய வேண்டாம்னு நினைச்சேங்க. என்ன வேணும்னே சரி பண்ணாங்கன்னு தெரியல. ஜோதா ஓட்டுறாங்க, ஹீரோ சொன்னாலே நான் பயப்படுவேன். எனக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு 97. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம். நிறைய முன்னாடியே ஓட்டியிருக்கேம்மா கேட்டேன். இல்லை இல்லை மேடம் இப்போதான் ஜஸ்ட் 2 months சூர்யா சொல்லி கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு. ஐயோ 2 months சூர்யா சொல்லி கொடுத்தாரா? ஏற்கனவே ஒரு படத்தில் நினைச்சு அந்த ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்து நந்தன சிக்னல்ல போயிட்டே இருக்கும்போது நல்லா குதிரை மாதிரி போகுது அந்த இது பைக்கு. ஐயோ அஞ்சு நீ நல்லா ஓட்ட தெரியுமா? இல்லக்கா இன்னைக்கு காலையில் வரும்போது அசோசியேட் டைரக்டர் இப்படி வச்சு இப்படி ரைஸ் பண்ணா ஓடும் நிறுத்த தெரியலன்ட்டா. ஜோ ஏற்கனவே இவ்வளவுதான் இடுப்பு, அந்த இடுப்பை பிடிச்சி அமுக்கி ஷூட்டிங் முடிஞ்சோன்னே இப்படியே தான் நிற்கிறது அது சாயங்காலம். என்ன சொல்ல இல்லை இட்ஸ் ஓகே மேம் பரவாயில்ல மேம் பயந்து தானே மேம்